கரீபியன் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வமாக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென் அமெரிக்க நாடான பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடந்த G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பின் 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக கயானாவுக்கு பிரதமர் மோடி நேற்று சென்றடைந்தார். 56 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் கயானாவுக்கு செல்வது இதுவே முதன்முறையாகும். தலைநகர் ஜார்ஜ் டவுன் விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு அவரை கயானா அதிபர் இர்ஃபான் அலி, பிரதமர் மார்க் அந்தோனி பிலிப்ஸ் ஆகியோர் வரவேற்றனர். இதையடுத்து இந்தியா கயானா இடையிலான நெருங்கிய உறவுகளுக்கு சான்றாக ஜார்ஜ் டவுன் நகரின் சாவியை மேயர் பர்னி ஜென்கின்ஸ் பிரதமர் மோடியிடம் ஒப்படைத்தார். தொடர்ந்து பிரதமர் மோடியை கனடா பிரதமர் டிக்கன் மிச்சல், பார்படாஸ் பிரதமர் மியா அமோர் மோட்லி ஆகியோர் வரவேற்றனர். அப்போது புலம்பெயர்ந்த இந்தியர்களும் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஜார்ஜ் டவுனில் இன்று நடைபெறும் இந்திய கரீபியன் தீவு நாடுகள் அடங்கிய கேரிகாம் கூட்டமைப்பின் 2வது உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். அப்போது காமன்வெல்த் தலைவர் டொமினிகா சில்வானி பட்டன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு டொமினிகா விருதை வழங்கி கௌரவித்தார். கொரோனா வைரஸ் பெருந்தொற்றின் போது டொமினிகாவுக்கு 70,000 டோஸ் ஆஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசியை இந்தியா அன்பளிப்பாக வழங்கியது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பிரதமர் மோடிக்கு இந்த உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் கயானா அதிபர் இர்ஃபான் அலியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பிரதமர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன.